உலகெங்கிலும் உள்ள மீம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்பது ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நெத்தன்யாகுவின் உத்தரவுக்கு கீழ்ப்படிய மறுத்த தலைமை ராணுவ தளபதி. சண்டையிடுவதற்கு பதிலாக பேச்சுவார்த்தை நடத்துமாறு நெத்தன்யாகுவிற்கு வலியுறுத்தல். காசா சிட்டி ஆக்கிரமிப்பு திட்டத்தை நிறுத்தி வைத்துள்ள இஸ்ரேல். பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்துவது குறித்து அமைச்சரவை கூட்டத்தில் முக்கிய முடிவு. நெத்தன்யாகுவின் அனைத்து திட்டங்களும் தவிடுபொடி. 3 வாரத்தில் காசாவில் முழு அமைதி திரும்பும் என ட்ரம்ப் வாக்குறுதி. அல் நாசர் மருத்துவமனை மீது திட்டமிட்டு தாக்குதல். இஸ்ரேலின் சதித்திட்டங்கள் உலக அளவில் அம்பலம். பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ள நெத்தன்யாகு. சர்வதேச ஊடகங்களின் 5 செய்தியாளர்களை பட்டப்பகலில் படுகொலை செய்த இஸ்ரேல். ஆதாரபூர்வ வீடியோக்களால் உலக அளவில் அம்பலப்பட்ட ஆக்கிரமிப்பு. உயிரை துச்சமென மதித்து காசா மக்களுக்காக வீர மரணத்தை தழுவிய சிங்கப்பெண் மரியம் அபு தாக்கா. சொகுசு வாழ்க்கையை துறந்து காசா குழந்தைகளுக்காக இறுதி மூச்சை நிறுத்தி கொண்டார். முன் எப்போதையும் விட பலமாக உள்ளோம். ஆயுதங்களை ஒருபோதும் கீழே போட முடியாது. லெபனானில் மக்கள் எழுச்சி ஏற்பட ஹிஸ்புல்லா அழைப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். நெத்தன்யாகுவின் உத்தரவுக்கு எதிராக ராணுவ தளபதி போர்க்கொடி உயர்த்தியுள்ளதால் இஸ்ரேலில் உள்நாட்டு குழப்பம் வெடித்துள்ளது. காசா சிட்டியை ஆக்கிரமிக்கும் புதிய உத்தரவை நெத்தன்யாகு பிறப்பித்துள்ள நிலையில் அதற்கு எதிராக இஸ்ரேலின் தலைமை ராணுவ தளபதி அயல் ஜமீர் போர்க்கொடி உயர்த்தியுள்ளார். திங்கட்கிழமை அவர் ஊடகங்களிடம் கூறுகையில் சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்து பரிசீலிக்குமாறு நெத்தன்யாகுவை கேட்டுக்கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே நெத்தன்யாகு ஒரு செய்தியாளர் சந்திப்பில் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை தீவிரப்படுத்துமாறு உத்தரவிட்டுள்ளதாக கூறியுள்ளார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை ஹமாஸால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சண்டை நிறுத்த ஒப்பந்தம் குறித்து இஸ்ரேல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறவுள்ளதாக ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. எனவே இஸ்ரேலில் இருந்து வரும் செய்திகளின் அடிப்படையில் காசா சிட்டி ஆக்கிரமிப்பு திட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. மேலும் கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தம், அதனைத் தொடர்ந்து நிரந்தர சண்டை நிறுத்தம் ஏற்படலாம் என்றும் தெரிகின்றது. இதற்கு முக்கிய காரணம் நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதலாக பார்க்கப்படுகின்றது. இந்த சம்பவம் சர்வதேச அளவில் இஸ்ரேலுக்கு கடும் நெருக்கடிகளை கொடுத்துள்ளது. மருத்துவமனை மீது 2 முறை குண்டு வீசி தனது போர் வெறியை உலக மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்துள்ளது இஸ்ரேல். உலகையே உருக்கியுள்ள இந்த நிகழ்வு குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். காயமடைந்தவர்கள், பெண்கள், குழந்தைகளின் கடைசி புகலிடமாக விளங்கும் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசக்கூடாது என்பது சர்வதேச போர் சட்டம். ஆனால் அனைத்து சட்டங்களையும் காலில் போட்டு மிதிக்கும் இஸ்ரேல் காசாவின் நாசர் மருத்துவமனையின் மீது 1 முறையல்ல 2 முறை குண்டு வீசி 5 சர்வதேச செய்தியாளர்கள் உட்பட 20 பேரை கொன்று தனது போர் வெறிக்காக உலகம் முழுவதும் அம்பலப்பட்டு நிற்கின்றது இஸ்ரேல். கான் யூனிஸில் நடத்தப்பட்ட இந்த தாக்குதலில் சர்வதேச செய்தி நிறுவனங்களான ராய்ட்டர், அசோசியேட் பிரஸ், மிடில் ஈஸ்ட் ஐ ஆகிய ஊடகங்களின் செய்தியாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். 4 மருத்துவ அதிகாரிகள் கொல்லப்பட்டதாக உலக சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. முதலில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடிய நிலையில் அவர்களை மீட்பதற்கு மீட்பு குழுவினர் வந்துள்ளனர். அவர்களையும் செய்தி சேகரித்துக் கொண்டிருந்த சர்வதேச நிறுவன ஊடகவியலாளர்களையும் குறிவைத்து 2வது தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் ஒரு விபத்து என்று வடிகட்டிய பொய்யை கோரி தப்பிக்க முயன்றுள்ளார் போர்க்குற்றவாளி பெஞ்சமின் நெத்தன்யாகு. இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் இதுவரை 240 ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து செய்தியாளர்கள் காசாவிற்கு செல்வதற்காக இஸ்ரேல் தடை விதித்துள்ள நிலையில் காசாவில் உள்ள ஊடகவியலாளர்களை நம்பியே சர்வதேச நிறுவனங்கள் செய்திகளை பெற்று வழங்கி வருகின்றன. அவர்களை குறிவைத்தும் இஸ்ரேல் கொடூர தாக்குதல்களை நடத்தி வருகின்றது. இது குறித்து கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ள சர்வதேச ஊடகவியலாளர்கள் சங்கமான CPJ எனப்படும், அதாவது கமிட்டி டு புரொடெக்ட் ஜேர்னலிஸ்ட் அமைப்பு, உலக அளவில் பல போர்க்களங்களில் கடந்த 3 ஆண்டுகளில் கொல்லப்பட்ட செய்தியாளர்களை விட காசாவில் கடந்த 2 ஆண்டுகளில் கொல்லப்பட்ட செய்தியாளர்களின் எண்ணிக்கை அதிகம். உலக அளவில் குறுகிய காலகட்டத்தில் இத்தனை செய்தியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட போரில் கொல்லப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் தெரிவித்துள்ளது. நாசர் மருத்துவமனை மீது முதல் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதனை துணிச்சலாக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருந்த ராய்ட்டர் செய்தியாளரை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய 2வது தாக்குதல் குறித்த வீடியோக்கள் உலகையே உருக்கியுள்ளன. ராய்ட்டர் செய்தி நிறுவனத்தின் ஒளிப்பதிவு கலைஞராக இருந்தவர் ஹசாம் அல் மஸ்ரி
தாக்குதலை சந்தித்த கான் யூனிஸின் அல் நாசர் மருத்துவமனையின் இடிந்த கட்டிடத்தில் ஏறி ராய்டர் செய்தி நிறுவனத்திற்காக நேரலைக்கு அவர் தயாராகிக் கொண்டிருந்தார். அருகில் அசோசியேட் பிரஸ் உள்ளிட்ட பிற நிறுவனங்களின் செய்தியாளர்களும் தங்களது பணிகளை செய்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களை குறிவைத்து இரண்டாவது தாக்குதலை ஆக்கிரமிப்பு படைகள் மேற்கொண்டன. இந்த காட்சிகள் அனைத்தையும் கீழே இருந்தவர்கள் வீடியோவாக எடுத்து வெளியிட்டுள்ளனர். இந்த காட்சிகள் உலக ஊடக சமூகம் மட்டுமின்றி அரசியல் தலைவர்களையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹமாஸிற்கு எதிரான போர் என்று கூறி பெண்கள், குழந்தைகள், மருத்துவ பணியாளர்கள், ஐநா நிவாரண ஊழியர்கள், ஊடகவியலாளர்கள் என சிவில் சமூகம் மீது தனது போர் வெறியை இஸ்ரேல் கட்டவிழ்த்துவிட்டு வருவது மீண்டும் ஒரு முறை அம்பலமாகியுள்ளது. துபாயில் சொகுசு வாழ்க்கை வாழ வாய்ப்பு கிடைத்தும் காசா குழந்தைகளுக்காக ஊடக சேவையாற்றி வீர மரணத்தை தழுவியுள்ளார் சிங்கப்பெண் மரியம் அபு தாக்கா. காசா பொதுமக்களில் ஒருவராக தனது வாழ்க்கையை நகர்த்தி வந்த சிறுமி மரியம் அபு தாக்காவிற்கு முதல் பேரதிர்ச்சி அவரது சகோதரன் மூலம் ஏற்பட்டது. இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டத்தில் அவரது சகோதரன் கொல்லப்பட்டார். இதனைத் தொடர்ந்து இஸ்ரேலின் கடும் முற்றுகையால் போதிய மருந்துகளின்றி அவரது தாயார் மருத்துவ படுக்கையில் நீண்ட நாட்கள் கழித்து மரணத்தை தழுவினார். இதன் காரணமாக காசா மக்கள் படும் துன்பங்கள், துயரங்கள் வெளி உலகத்திற்கு தெரிய வேண்டும் என்பதற்காக ஊடகவியலாளராக தன்னை மாற்றிக்கொண்ட மரியம் அபு தாக்கா புகைப்பட கலைஞராக தனது பணியை தொடங்கினார். சர்வதேச ஊடகமான அசோசியேட் பிரஸ் மற்றும் இண்டிபெண்டன்ட் அரேபியா ஆகிய ஊடகங்களில் வெளியான இவரது புகைப்படங்கள் உலகின் கள்ள மனசாட்சிகளையும் உலுக்கியது. குறிப்பாக குழந்தைகள் கொல்லப்படுதல், ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் பாதிக்கப்படுதல், கான் யூனிஸின் நாசர் மருத்துவமனையில் காயமடைந்தவர்கள் படும் துன்பங்கள், இடிந்த கட்டிடங்களில் சிக்கிய உடல்களின் துயர புகைப்படங்கள் என இவரது புகைப்படங்கள் காசாவின் துன்பங்களை வெளி உலகத்திற்கு கொண்டு சென்றது. ஆபத்தான பணிச்சூழலில் ஒரு பெண்ணாக ஒரு நாள் கூட விடுமுறை எடுக்காமல் தனது வேலைகளை செய்து வந்துள்ளார் மரியம் அபு தாக்கா. இவரது குடும்பத்தினர் பாதுகாப்பு வேண்டி அமீரகத்தில் உள்ள துபாய்க்கு செல்ல திட்டமிட்ட நிலையில் தனது மகன் கெய்த்தை மட்டும் அங்கு சென்று விட்டுவிட்டு காசாவில் தனக்கு வேலை இருப்பதாக கூறி மீண்டும் வந்துவிட்டார். இவரை தொடர்ந்து நோட்டமிட்டு வந்த ஆக்கிரமிப்பு கழுகுகள் நாசர் மருத்துவமனையில் வைத்தே அவரை கொடூரமாக குண்டு வீசி கொன்றுள்ளனர். ஆக்கிரமிப்பின் 2 ஆண்டு கோரமுகம் பற்றி நன்கு அறிந்திருந்தும் கூட, அவர்களின் ஆயுத வலிமை பற்றி தெரிந்திருந்தும் கூட, அவர்களின் செல்வாக்கு பற்றி உணர்ந்திருந்தும் கூட மரியம் அபு தாக்கா ஒரு அடி கூட பின்வாங்கவில்லை. இறுதியில் சுதந்திர பாலஸ்தீனத்திற்கு தங்களை அர்ப்பணித்த குழந்தைகள், பெண்கள், வீரர்கள் பட்டியலில் இந்த சிங்க பெண்ணும் இடம் பிடித்து விட்டார். தான் கொல்லப்பட்டால் யாரும் அழக்கூடாது என்று சக நண்பர்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்த மரியம் அபு தாக்கா தனது மகனுக்கு எழுதிய உயிலும் தற்போது வைரலாகி வருகின்றது. ஊடகவியலாளர் மரியம் அபு தாக்கா தனது நண்பர்களுக்கு எழுதியிருக்கும் உயிலில் எப்போது வேண்டுமானாலும் தான் கொல்லப்படலாம், அப்படி கொல்லப்பட்டால் தனது உடலை பார்த்து யாரும் அழக்கூடாது, அது தனது நண்பர்களிடம்தான் கடைசியாக விரும்புவது என்று உருக்கமாக எழுதியிருந்தார். ஆனால் அவரது நண்பர்களால் அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியவில்லை. மகன், குடும்பம் என அனைத்தையும் காசாவிற்காக தியாகம் செய்த அவரது குணம் நண்பர்களை கதறி எழச் செய்தது. அடுத்ததாக தனது மகனுக்கு அவர் எழுதியிருந்த உயில் இன்னும் உணர்வு பூர்வமானது. அன்பு மகனே, நீ உன் தாயின் இதயமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கின்றாய். நான் கொல்லப்பட்டால் நீ எனக்காக அழாமல் பிரார்த்திக்க வேண்டும். நீ அர்ப்பணிப்புடன் கடுமையாக உழைக்க வேண்டும். அதுவே எனக்கு கௌரவத்தை தரும். உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க என்னால் முடிந்த எல்லாவற்றையும் நான் செய்துவிட்டேன். நீ வளர்ந்து பெரிய தொழிலதிபராக வேண்டும். திருமணம் முடித்து உனக்கு பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு மரியம் என்று எனது பெயரை வை. எனக்காக நீ 3 விஷயங்களை செய்ய வேண்டும். அது இறைவனிடம் எனக்காக பிரார்த்தனை, பிரார்த்தனை, பிரார்த்தனை என்று அவரது உயில் உருக்கமாக முடிகின்றது. 33 வயதில் ஒரு பெண் உயில் எழுதுகின்றார் என்றால் அது காசாவில் மட்டுமே சாத்தியம். மரியம் அபு தாக்கா மட்டுமல்ல, பல இளைஞர்கள், இளம் பெண்கள் உயில் எழுத தொடங்கிவிட்டார்கள். காரணம், மரணம் என்ற ஒன்று எப்போதும் எந்த நிமிடத்திலும் நிகழலாம் என்பது இந்த நிகழ்வே சாட்சி. நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதலுக்கு பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பகிரங்க கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். கான் யூனிஸில் அல் நாசர் மருத்துவமனை மீது ஆக்கிரமிப்பு படைகள் 2 முறை அடுத்தடுத்து திட்டமிட்ட தாக்குதல் நடத்தி 5 சர்வதேச நிறுவனங்களின் செய்தியாளர்களை கொன்று குவித்த நிகழ்வு ஊடக உலகத்தையும் சர்வதேச சமூகத்தையும் உலுக்கியுள்ளது. அல் நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதல் உலக தலைவர்களை கொந்தளிக்க வைத்த நிலையில் வெட்கமின்றி பகிரங்க மன்னிப்பு கேட்டுள்ளது ஆக்கிரமிப்பு நிர்வாகம். இது ஒரு தாங்கிக் கொள்ள முடியாத நிகழ்வு என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிட்டுள்ளார். எந்த சூழலிலும் பொதுமக்களின் உயிர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும்
நாசர் மருத்துவமனை தாக்குதலில் ஊடகவியலாளர்கள், பெண்கள், குழந்தைகள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் சர்வதேச சட்டங்களை மதிக்க வேண்டும், உடனடியாக நிவாரணப் பொருட்கள் சென்றடைய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை அவர் வலியுறுத்தியுள்ளார். கத்தார் அமீர் அல்தானியுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசிய பிறகு அவர் இந்த கருத்துக்களை தெரிவித்துள்ளார். செப்டம்பர் 22ஆம் தேதி அமெரிக்காவில் பாலஸ்தீன தனிநாடு குறித்த மாநாட்டில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் பங்கேற்கின்றார். காசாவில் இன்னும் 3 வாரங்களுக்குள் சண்டை நிறுத்தம் ஏற்படும் என டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். நாசர் மருத்துவமனை மீதான திட்டமிட்ட கொடூர தாக்குதல் உலக அரங்கில் இஸ்ரேல் மற்றும் அதற்கு உதவி வரும் அமெரிக்காவின் ஆதிக்க முகத்தை தோலுரித்து காட்டியுள்ளன. இந்நிலையில் டொனால்டு ட்ரம்பிடம் செய்தியாளர்கள் சரமாரி கேள்விகளை எழுப்பினர். அதற்கு பதிலளித்த ட்ரம்ப், காசா மருத்துவமனை தாக்குதலால் தனக்கு வருத்தம் ஏற்பட்டுள்ளதாகவும் இது போன்ற நிகழ்வுகளை தான் விரும்பவில்லை என்றும் தெரிவித்தார். இந்த ஒட்டுமொத்த துயரங்களும் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். பட்டினி கொலைகள் என நீடித்து வருகின்றது. அநேகமாக இன்னும் 2 அல்லது 3 வாரங்களுக்குள் காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படும், கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர் பேசியுள்ளார். மனித குலத்திற்கு பயன்படும் அனைத்தையும் இரக்கமற்ற நெத்தன்யாகு அழித்து வருவதாக துருக்கி அதிபர் டைப் எர்டோகான் கண்டனம் தெரிவித்துள்ளார். துருக்கி சார்பாக காசாவில் எந்த மாதிரியான மனிதநேய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்து அமைச்சர்களுடன் எர்டோகான் ஆலோசனை மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து பேசிய அவர், இரக்கமற்ற பெஞ்சமின் நெத்தன்யாகு அரசாங்கம் மனித குலத்திற்கு சொந்தமான அனைத்தையும் அழிப்பதற்காக அதன் மிருகத்தனமான தாக்குதல்களை இடைவிடாமல் தொடர்கின்றது என்று கூறினார். நாசர் மருத்துவமனை மீதான தாக்குதலை கனடாவும் கண்டித்துள்ளது. வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பில் கான் யூனிஸ் நாசர் மருத்துவமனை சம்பவம் கனடாவை திகிலடைய வைத்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளது. நிரந்தர போர் நிறுத்தம், மனிதநேய உதவிகள் ஆகியவற்றிற்கு அழைப்பு விடுத்துள்ளது. கனடா வெளியுறவுத்துறை அமைச்சர் அனிதா ஆனந்த் தனது தனிப்பட்ட பதிவில் பொதுமக்களை காக்கும் பொறுப்பு இஸ்ரேலுக்கு உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். லெபனானை காக்க நாடு முழுவதும் போராட்டத்தில் ஈடுபடுமாறு லெபனான் மக்களுக்கு ஹிஸ்புல்லா அழைப்பு விடுத்துள்ளதோடு ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. முன் எப்போதும் இல்லாத பலத்துடன் தற்போது இருப்பதாக ஹிஸ்புல்லா அறிவித்துள்ளது. அந்த அமைப்பின் தலைவர் ஷேக் நயீம் காசிம் லெபனான் மக்களுக்கு ஆற்றிய உரையில், நாடு தற்போது அச்சுறுத்தலில் உள்ளது, உள்நாட்டு அரசியலில் அமெரிக்காவின் தலையீடு அதிகரித்துள்ளது, லெபனான் எல்லையை இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ளது, லெபனான் வான் எல்லையை கைப்பற்றி குண்டு வீசி வருகின்றது, லெபனானின் இறையாண்மை அழிக்கப்பட்டு விட்டது, அதனை மீட்டெடுக்க வேண்டியது லெபனான் மக்களின் கடமை, உடனடியாக இறையாண்மையை மீட்டெடுப்போம் என்ற முழக்கத்துடன் நாட்டு மக்கள் பேரணி போராட்டங்களில் ஈடுபட வேண்டும், அமெரிக்கா தலையீடு முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும், லெபனான் மக்களில் 50% மேற்பட்டோர் ஹிஸ்புல்லாவின் பக்கம் உள்ளனர், எனவே ஹிஸ்புல்லா ஆயுதங்களை களைய வேண்டும் அல்லது படிப்படியாக ஆயுதங்களை கீழே போட வேண்டும் போன்ற நிபந்தனைகள் முற்றிலும் முதிர்ச்சி தன்மையற்றவை, அதற்கான எந்த சாத்திய கூறுகளும் இல்லை. வெளிநாட்டு சதிகளை முறியடித்து இறையாண்மையை காக்கும் அளவிற்கு லெபனான் இராணுவம் வலிமை பெற்ற பிறகே ஆயுதங்களை கீழே போடுவது பற்றி பேச முடியும். அதுவரை ஆயுதங்களை கீழே போட முடியாது. லெபனான் இராணுவம் என்ன ஆயுதத்தை பயன்படுத்த வேண்டும் என்பது முதல் அதற்கு நிதியளிப்பது வரை வெளிநாடுகள் தான் செய்கின்றன. இந்த சூழலில் லெபனான் இராணுவத்தை நம்பி ஹிஸ்புல்லா ஆயுதங்களை கீழே போட்டால் நாடு முழுவதையும் எளிதாக ஆக்கிரமித்துக் கொள்வதற்கு இஸ்ரேலுக்கு கதவுகளை திறந்துவிட்டதாக ஆகிவிடும். எனவே ஹிஸ்புல்லாவிடமிருந்து ஆயுதங்களை பறிக்கும் சக்தி உலகத்தில் எந்த இராணுவத்திடமும் இல்லை. எல்லையில் இஸ்ரேலின் ஆக்கிரமிப்பு, உள்நாட்டில் அரசியல் அழுத்தம், முக்கிய தலைவர்கள் கொலை என ஹிஸ்புல்லா கடும் நெருக்கடிகளை சந்தித்தாலும் முன் எப்போதையும் விட தற்போது பலமாக உள்ளது. அதே போல முன் எப்போதையும் விட ஹிஸ்புல்லாவும் அதன் ஆயுதங்களும் லெபனானின் இறையாண்மையை காக்க தற்போது தேவைப்படுகின்றது. எனவே ஹிஸ்புல்லா லெபனான் பாதுகாப்பு துறையில் தவிர்க்க முடியாத சக்தியாக தொடர்ந்து விளங்கும் என்று ஷேக் நயீம் காசிம் பேசியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.